திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தேடப்படும் நபரின் அடையாளங்கள் கைதாகியுள்ள இளைஞருடன் ஒத்துப்போவதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கூறியுள்ளார். முக்கியமான வழக்கு என்பதால் முறையான விசாரணைக்கு பின் உறுதி செய்யப்பட்டு முழு விவரங்கள் அளிக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதல் கட்ட விசாரணையில ஒரு சந்தேக நபர் நாங்க பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவரோட பின்னணினா அவர் சொல்றாரு, அவர் சொந்த ஊர் அசாம் சொல்றாரு, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணுங்க. அவர் என்ன தொழில இருக்காரு, ஏன்னா அவர் சொன்னதை மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையா இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்றோம். கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும். கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 13 நாட்களுக்கு பிறகு மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதி வீட்டின் அருகே 10 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றார். அவரை பிடிக்க 16 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு தகவல் அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டது. மேலும் இளைஞரின் உருவ ஒற்றுமை உள்ள 20 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் நடவடிக்கை மந்த நிலையில் இருப்பதாக கூறி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள தாபா ஓட்டலில் வேலை செய்து வருவதும் தெரியவந்துள்ளது. மேலும் கஞ்சாவிற்கு அடிமையான இளைஞர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் மூலம் ஊர் சுற்றி வந்துள்ளார். அதுபோல் கும்மிடிப்பூண்டி சென்றபோது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் போலீசார் இளைஞரை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிடிப்பட்ட இளைஞரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்து குற்றத்தில் ஈடுபட்டவர் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞரை ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வர உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 வயசு குழந்தை பண்ணிருக்காங்க. இதற்கு நானும் பொருத்தம் போயிருக்காங்க. காவல்துறை எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கலாம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.